மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர்ல 95% அதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ சில 1 மார்க்ஸ் மட்டும் புக்கிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன். 12 கொஸ்டின்ல 10 இல்லைனா 11 வந்து புக் பேக்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அது அப்படியே கேட்டிருக்காங்க. 1 மட்டும் புக்கிங்ல இருந்து கேட்ட மாதிரி தெரியும். மற்றது 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியாதது மாதிரி தெரியும். பட் நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். இன்னைக்கு நீங்க எழுதின கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நீங்க சயின்ஸ் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்க நண்பர்களுக்கு இது தெரியப்படுத்துங்க. அவங்களுக்குமே ஆன்சர் கீ பார்த்து அனலைஸ் பண்ணட்டும். வாங்க இப்போ ஒன் வேர்ட் ஆன்சருக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்ல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு. அதுவுமே நான் சொல்றேன். ப்ராப்ளம்ஸுமே நான் கொடுத்த நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நைட்டு. அதுல நான் ப்ராப்ளம்ஸ் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கம்பல்சரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 20 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த 20ல இருந்து 2 இல்லை 3மே அந்த ப்ராப்ளம்ஸ் கேட்ட எல்லாமே அந்த 20ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி எழுதுனீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. The Endark condition is the characteristic feature of ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டெம். ஸோ இதுவுமே புக் பேக் தான். TFM is in a soap represents dash contentனா fatty matter. இதுவுமே புக் பேக் தான். அதாவது டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்றது தான் டிஎஃப்எம்மோட எக்ஸ்பான்ஷன். இது தெரிஞ்சாலே நம்ம எழுதிடலாம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the value of universal gas constantனா 8.31 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின். இதுவுமே புக் பேக் தான். கிலோவாட் ஹவர் இஸ் த யூனிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ கிலோவாட் ஹவர்னா ஒரு ஹவருக்கு இவ்வளோ கிலோவாட் அப்படின்றத சொல்றது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ என்சைம்ஸ் கேன் பி கட் யூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இதுவுமே புக் பேக் தான். 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் கண்டெயின் டேஷ் மாலிக்யூல்ஸ்னா 6.023 10 to the power 23 தான். இது ஆக்சுவலி அவாகாட்ரோ நம்பர். நேற்று ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தது அவாகாட்ரோ நம்பர் என்னது அப்படின்னு. நேற்று அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவுமே புக் பேக் தான். விச் ஒன் இஸ் ரெஃபர்ட் அஸ் மாஸ்டர் கிளாண்டு. இதோட மாஸ்டர் கிளாண்ட் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டை பற்றி நீங்கள் 2 மார்க்ஸில் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாஸ்டர் கிளாண்ட் இது அப்படின்றது. அண்ட் 8th ஒன் பார்த்தீங்கன்னா இதுவுமே புக் பேக் தான். இதுக்கான ஆன்சர் த ஃப்ளாஸ் ஆர் பிரைட்லி கலர்ட் ஆஃப் ஸ்மெல் அண்ட் நெக்டர் அப்படின்றது தான். 9th ஒன் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி. 10th ஒன் மட்டும் புக் பேக்ல இருந்து கேட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா இது 10th ஒன் மட்டும் புக்கின்ல இருந்து கேட்ட மாதிரி இருக்கு. இது புக் பேக் கிடையாது. என்ன கேட்குறாங்கன்னா பிளட் வந்து எப்படி ஃபுல் ஃப்ளோ ஆகும், அதோட கரெக்ட் சீக்வன்ஸ் சொல்றாங்க. ஸோ பிளட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கலுக்கு போகும். அண்ட் தென் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆர்ட்ரிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பல்முனரி வீனுக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், ஏட்ரிஸ் அண்ட் வீன். 11th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எலிமெண்ட் பிளஸ் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட். இப்போ இதுல எது எலிமெண்ட் எது காம்பவுண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். வெறும் ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா, அதாவது கார்பன், ஆக்சிஜன், பொட்டாசியம், போரான் இந்த மாதிரி தனித்தனியா இருந்துச்சுன்னா இதெல்லாம் எலிமெண்ட். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எதெல்லாம் எலிமெண்ட்னு பாருங்க. இதுவும் எலிமெண்ட், இது எலிமெண்ட், இது கரெக்ட். இதுவும் எலிமெண்ட், இதுவும் எலிமெண்ட், இதுவும் கரெக்ட். Fe அப்படின்றது எலிமெண்ட், ஆக்சிஜன் அப்படின்றது கரெக்ட். CO அப்படின்றது எலிமெண்ட் கிடையாது, இது காம்பவுண்ட். ஸோ அப்போ எலிமெண்ட் இந்த காம்பினேஷன்ல இல்லை. அதனால இதுதான் வந்து இதோட ஆன்சர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் அன் எலிமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இது வந்து புக் பேக்ல இருக்கு. அண்ட் 12th ஒன் பார்த்தீங்கன்னா கேன்சர் ஆஃப் எபிதீலியல் செல் இஸ் கால்டு கார்சினோமா. இது நம்ம நேற்று கொஸ்டின் பேப்பர் மேட்ச் பார்த்துருந்தோம் இல்லையா, மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. கார்சினோமா, சார்கோமா, லிம்போமான்னு கேட்டிருந்தாங்கல்ல கேன்சர் செல்ஸ். ஸோ கார்சினோமா அப்படின்றது எபிதீலியல் செல்ல ப்ரொடியூஸ் ஆகிற கேன்சர் தான். அண்ட் 2 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரன்ஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து இந்த தேர்மல் எனர்ஜிலேருந்து தேர்மல் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஈஸி தான். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்க அந்த வேல்யூ மட்டும் அந்த டேர்ம் மட்டும் மாத்தினாலே போதும். டங்ஸ்டன் மெட்டல் யூஸ்ட் இன் பல்ப்ஸ் பட் நாட் இன் யூஸ்ட் இன் ஃபியூஸ் ஒயர்ஸ்னா டங்ஸ்டன் மெட்டல் வந்து ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கும். ஸோ டங்ஸ்டன் மெட்டல் உள்ள நைட்ரஜன் கேஸோட இருக்கும்போது தான் அது ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கும். அதர்வைஸ் நம்ம ஃபியூஸ் ஒயர்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அது எரிஞ்சிரும். அதோட ஸ்டர்கிட்டி அண்டு அதோட மில்லியபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி, அதனால யூஸ் பண்ண மாட்டோம். ஃபியூஸ் ஒயர்ஸ்ல நம்ம காப்பர் ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே புக் பேக் தான். வாட் இஸ் ரஸ்ட் இதுவுமே ரிப்பீட் பண்ண கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஈஸி. ஸ்டேஜ் அப்படின்றது நான் லாஸ்ட் ஒரு 23rd லெசன்ல வந்து 4 ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அதுல இருந்து 1 கண்டிப்பா வரும்னு சொல்லி தான் அது கேட்டிருக்காங்க. ஸோ 17th பார்த்தீங்கன்னா சினார்ச்சியல் நடிஸ்கால் பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட். இதுவுமே ஈஸி தான், புக் பேக் தான். பார்ட்ஸ் ஆஃப் இன்பிரெயின் புக் பேக். இது பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் கேட்டிருக்காங்க. இதுவுமே புக் பேக். சில புக்ஸ்ல வந்து டயக்ராம் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இல்லாத மாதிரி தெரியும். பட் டயக்ராம்ஸ் சிலது நிறைய படிக்க சொல்லியிருப்பாங்க, அது படிச்சிருந்தாலே போதும். பட் இதை மிஸ் பண்ணா கூட மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே எழுதுற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க.
இப்போ 20th பார்த்தீங்கன்னா கொலோஸ்ட்ரம், இதுவுமே ரிப்பீட் பண்ண கேட்ட கொஸ்டின் தான். மெட்டாஸ்டாசிஸ் எல்லாமே நான் கொடுத்தது தான். 22nd கம்பல்சரி பார்த்தீங்கன்னா pH ஆஃப் சொல்யூஷன் 4.5. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த ப்ராப்ளம் ஷீட்டில் பாருங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற கொஸ்டினில் இந்த 12th கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது 12th கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த MgSO4 7H2O வந்து ஹீட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் இது. அண்டு இந்த 19th இந்த 16th சம் இருக்கு பாருங்க, இதுதான் அந்த கொஸ்டின். ஸோ நான் அந்த கொடுத்துருக்கிற 20 சம்மில் வந்து இந்த 16th சம்மு அந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அண்டு 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. சாரி 4 மார்க்கில் இல்லை 7 மார்க்கில் ஒரு சம்மு கேட்டிருந்தாங்க. அந்த சம் என்னதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இதோ 14th சம். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏ இஸ் வைட்லி யூஸ்ட் அஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதுவுமே வந்து நான் கொடுத்தது தான். அண்டு ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in 1.151 in 10 to the power 23 molecules of NH4Cl. இதுவுமே கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை 6.02 10 to the power 23 அவாகட்ரோ நம்பர் வச்சு நம்ம பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த இது பாருங்க, இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போ pH plus POH is equal to 14. ஸோ pH POH ரெண்டு மொத்தத்தோட pH லெவல் வந்து 14. அவங்க pH ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க 4.5 plus POH. அப்போ pH OH ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. POH is equal to 14 minus 4.5 அப்படின்னா POH is equal to 9.5 தான் இதோட ஆன்சர். போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து 1 மார்க்கு, இதுக்கு வந்து 1 மார்க். ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸ். அண்ட் 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா எக்ஸாம்பிள், இது ஈஸி தான், ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி கேட்டது. 2 டிவைசஸ் ஒர்க்கிங் ஹீட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா அந்த வாட்டர் ஹீட்டரு, அயன் பாக்ஸு, இதெல்லாமே வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. சொல்யூபிலிட்டி ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதுதான் நான் சொன்ன அந்த ப்ராப்ளம். அதாவது MgSO4 into 7H2O வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா MgSO4 plus 7H2O அப்படின்றது தனியாக கிடைக்கும். மெக்னீஷியம் சல்ஃபேட் தனியாக வரும். மெக்னீஷியம் சல்ஃபேட் பென்டாஹைட்ரைட் அப்படின்றது வாட்டர் தனியாக பிரிஞ்சு இது கிடைக்கும். இது எழுதுனா உங்களுக்கு வந்து 3 மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ 4 மார்க்ஸ் ஆக்சுவலி இது. ஸோ உங்களுக்கு வந்து 2 மார்க்கு கொடுப்பாங்க, கீழே இருக்கிறதுக்கு 2 மார்க். ஓகேங்களா? ஸோ சொல்யூபிலிட்டி அப்படின்றது 2 மார்க். அதுபோல் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஈஸி தான், அதை புக் பேக் தான். ஒய் ஷுட் த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அக்கர் பிஃபோர் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ்? இண்டிபெண்டன்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி லைட் டிபெண்டன்ட் ஆக்ஷன் நடக்குது எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே புக் பேக் தான். 27th பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க, அது 4 மார்க்ஸ் எழுதிருக்கீங்க. ஸோ இதை ஃபுல்லாகவுமே எழுதினீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் 28th பார்த்தீங்கன்னா யூப்ளாய்ட் கன்சிடர் அட்வான்டேஜஸ் ஆஃப் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது வந்து புக் பேக் கிடையாது. நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் கிளாசிஃபை ஸ்ட்ரக்சர், இது புக் பேக் தான். ஆர்ட்ரிஸ் அண்ட் வீன் ஸ்ட்ரக்சர்லி டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர், இது கிடையாது. எத்தனோபாட்னி புக் பேக்கு. கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் புக் பேக்கு. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் புக் பேக்கு. இந்த சம்மு நான் கொடுத்த சம்மு தான். அதாவது 1.51 into 10 to the power 23 நம்ம 6.023 into 10 to the power 23 நம்ம டிவைட் பண்ணோம்னா இது போயிடுச்சுன்னா நமக்கு 0.25 மோல் அப்படின்னு கிடைக்கும். இதுவுமே நான் கொடுத்தது தான். ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பேசிவ்னா HNO3 ஆசிட், டைல்யூட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஏன் அப்படின்னா அலுமினியமோட இது மிக்ஸ் ஆகும்போது ஆக்சைட்ஸ் வந்து தனியாக ஃபார்ம் ஆகிடும். அதனால இந்த ஆசிட் அலுமினியம் பேசிவ் ஆக்கிறதுக்கான என்ன ஆசிட்னா நைட்ரிக் ஆசிட் தான். 33rd அதுக்கப்புறம் வர அந்த 7 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதாவது இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் டிஸ்பர்ஷனு, டிராஃபிக் சிக்னல்ஸ் ஏன் ரெட் கலரில் இருக்குது, ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் லீஸ்ட் கவுண்ட்டு மட்டும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, இது மட்டும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த இது பார்த்தீங்கன்னா எக்கோ, கண்டிஷன்ஸ் நெசசரி ஹியரிங் அண்ட் எக்கோ, மெடிக்கல் அப்ளையன்சஸ் ஆஃப் எக்கோ, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸோ மேக்ஸிமம் எழுதலாம். அண்டு கெமிஸ்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா இது எழுதியிருக்கலாம். இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் வாட்டர் பொல்யூஷன் ஏன் வந்து, ஏன்னா அதில் வந்து அதிகமான ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ராப்ளம்ல வந்து கேட்டிருக்காங்க. 35th பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் வந்து MS சுவாமிநாதன், இது 1 மார்க்கில் இருக்குது. அவுட் ப்ரீடிங் இன் ப்ரீடிங் புக் பேக் தான். டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் மிலேட்டஸ் வந்து புக் பேக் தான். சிந்தசிக் ஆக்சிஜன் வந்து புக் பேக்கு. டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பர்மிக் ஓவியல் மட்டும் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து இல்லை. ஸோ ஆனால் கேட்டிருக்காங்க, ரிவிஷன்லாம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ஆவரேஜ் தான், ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியாது கம்பேர்ட் டு மேக்ஸு. ஸோ ஆவரேஜாக, ஆனால் நீங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களால் ஆனால் 90+ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், 95 எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள்
கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீயோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.